நாங்க குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிடுவோம். இது முடிவு கிடைச்சாதான், முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். முடிவு கிடைச்சாதான் நான் பாடியை வாங்குவேன், இல்லாட்டி நான் பாடியும் வாங்க மாட்டேன். எனக்கு இன்னும் இருக்க எனக்கு என்ன தோணுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து செத்துருவோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரத்தில் மாட்டுத் தொழுவத்தில் தகர ஷீட் வெல்டிங் செய்ய வேண்டும் என தனது கணவரை சட்டவிரோத கருந்திரி தயாரிப்பு மையத்துக்கு ஏமாற்றி அழைத்துச் சென்று வெடி விபத்தில் சிக்க வைத்து பலியாக்கி விட்டதாக பெண் ஒருவர் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிடுவோம். இது முடிவு கிடைச்சாதான், முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். முடிவு கிடைச்சாதான் நான் பாடியை வாங்குவேன், இல்லாட்டி நான் பாடியும் வாங்க மாட்டேன். எனக்கு இன்னும் இருக்க எனக்கு என்ன தோணுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து செத்துவோம். எனக்கு அதனாலதான் நான் இது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பைத்தியம் முடிச்சிரு போல இருக்கு. நானே எனக்கு செத்துருவோமாங்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் வேலைக்கு போன இடத்துல, மாட்டு தொழுவுன்னு வேலைக்கு போன இடத்துல வெடி மருந்து வெடிச்சு செத்துட்டாப்லன்னா அது எப்படி இருக்கும்? நான் என்ன என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. இது யாரும் எதுவும் கேட்கவும் இல்ல. ஒரு சம்பவம் நடக்குன்னா கண்டிப்பா அங்க போய் யாராவது பார்ப்பாங்க. இது 4 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஆள் சீரியஸா கிடக்காங்க. அங்க ஆஸ்பத்திரிக்கு யாரும் பார்க்க வரல. ஒரு கலெக்டர் வராங்கன்னு சொல்லி அதுவும் வரல. இது ஆனா பணக்காரங்கன்னு மட்டும் தெரியுது. அதனாலதான் எந்த அதிகாரியும் இதை பத்தி கேட்கவும் இல்லை. கவர்மெண்ட்டும் எதுவும் இந்த பொறுப்புல உள்ளவங்க யாருமே இந்த ஸ்டெப் எடுக்கலன்னு நல்லா தெரியுது. இது கண்டிப்பா இது நீங்க விசாரிக்கணும். இல்லைன்னா நான் பாடியை வாங்க மாட்டேன். இல்ல நானே எனக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டாலும் உண்டுதான். அது 2 பிள்ளைங்க இருக்கு. நான் எப்படி வளர்ப்பேன்? வீட்டுல வேலை பார்க்குற ஒரு மனுஷன். எனக்கு உடம்பு நல்ல உடம்பு கிடையாது. கால் வீங்கும், தலை சுத்தம். 2 பிள்ளைங்க ஆப்ரேஷன் இருந்தாலும் என் உடம்புல தெம்பு இல்லை. நானே வீட்டுல உட்காந்துதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை கூப்பிட்டு போனவங்களே எனக்கு யாரும் தெரியாது. அவங்க போன்ல மட்டும்தான் போன் போட்டு கூப்பிட்டாங்க. இதுல 3 பேர், இந்த ஊருக்காரங்க 3 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்களும் அதான் சொன்னாங்க, உன் மாப்பிள்ளை என்னை கூப்பிட்டு போனா, மாட்டு தொழுன்னா சீட் அடைக்க கூப்பிட்டு போனா அப்படின்னு. அவங்களும் அதான் நம்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க பூட்டி வேலை பார்த்ததுனால அது யாருக்கும் தெரியல. அந்த கருந்தெறி வெடி அப்படிங்கிறது தெரியல. இது எனக்கு போன் பண்ணும் போது கூட எனக்கு அவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கே போகலையே, எப்படி வெடிக்கும்? மாட்டு தொழுவுக்குள்ள வேலைக்கு போனாங்க. நான் ராங் நம்பர் தான் நான் சொன்னேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, கையெல்லாம் எரிஞ்சு, மண்டையெல்லாம் அடிபட்டு, காலெல்லாம் இதாகி, அவங்க தினம் அங்க ஆஸ்பத்திரியில என் கையெறிஞ்சு போச்சு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதுல நான் நெருப்புல கரையிருக்காம போனேன். நான் தினந்தானே ஆளுது. இது யாராவது பார்த்து ஏதாவது இது பண்ணியிருக்கணும். நான் அது வரைக்கும் நான் பாடியும் வாங்க மாட்டேன். இதுக்கு என்னால நான் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன். இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன்.